முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அப்போலோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. அவருக்கு என்ன விதமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து விளக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு தற்போது என்ன விதமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இது குறித்த விவரங்கள் ராஜா. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து தற்போதைய நிலை குறித்து சென்னை அப்போலோ மருத்துவமனை ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. அப்போலோ மருத்துவமனையின் சார்பாக அளிக்கப்படும் 9வது செய்திக்குறிப்பு இதுவாகும். இந்த மருத்துவ குறிப்பை முழுவதுமாக பார்க்கும் பொழுது முதலமைச்சர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தான் தெரிகிறது. ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே இந்த நுரையீரல் கோளாறு இருந்தது. சுவாசம், அதாவது நெசசரி ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் அப்படி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் மட்டுமே அவருக்கு அந்த செயற்கை சுவாசம் அளிப்பதற்கான அந்த சிகிச்சை கொடுக்கப்படுவதாகவும், எதிர்ப்பு அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிக கொடுக்கப்படுவதாகவும், தேவைப்படும் பட்சத்தில் மட்டுமே கொடுக்கப்படுவதாக இந்த மருத்துவ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் கிலானி, அவர் நுரையீரல் நிபுணர். அவர் நேற்றும் இன்றும் முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து இங்கு ஏற்கனவே முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து இங்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவ நிபுணர் குழுவிடம் ஆலோசனை நடத்தியதாகவும், தொடர்ந்து முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாம் காலையிலேயே தெரிவித்திருந்தோம். அதாவது முதலமைச்சருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்று அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசினார் என்று காலையிலேயே நாம் குறிப்பிட்டிருந்தோம். உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவித்தன. அதேபோல் தற்பொழுது மருத்துவமனையின் அறிக்கை என்று பார்க்கும் பொழுது இன்று புதிய விஷயமாக நெசசரி ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் மட்டுமே செயற்கை சுவாசம் முதலமைச்சருக்கு அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து முதலமைச்சருடைய உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. என்னென்ன சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுமோ தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது என்று அப்போலோ மருத்துவமனை செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. ராஜா, இப்போ முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புவோர் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? இது குறித்த விவரங்கள் ராஜா. அதாவது முதலமைச்சருடைய கடந்த மாதம் 22ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக முதலமைச்சர் ஜெயலலிதா இங்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 2-3 நாட்களுக்குள்ளாகவே முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து வதந்திகள் அதிக அளவில் பரப்பப்பட்டு வந்தன. கடந்த மாதம் 30ஆம் தேதி அதிக அளவிலான வதந்தி பரப்பப்பட்டது. உடனடியாக சென்னை மாநகர காவல்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதாவது வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் 2 நாட்களுக்கு ஒரு முறை மருத்துவ குறிப்புகள் கொடுக்கப்பட்டு வந்தவுடன் ஓரளவு வதந்தி கட்டுப்படுத்தப்பட்டது. தற்பொழுது 9வது மருத்துவ அறிக்கை தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெளிநாட்டை சேர்ந்த, அதாவது லண்டனை சேர்ந்த டாக்டர் ரிச்சர்ட் பிலே உள்ளிட்டோர், அதேபோல் எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய நிபுணர்கள் இங்கு முதலமைச்சருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் குறித்து தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் ஓரளவு வதந்தி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஏற்கனவே வதந்தி பரப்பியதாக சென்னை மாநகர காவல்துறை 2 பேரை இன்று கைது செய்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி ராஜா.